விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தை பற்றின என்னுடைய கருத்தை நான் சொல்ல போகிறேங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை பார்க்கலான்னு தயவு செஞ்சு இந்த ரீலையும் நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ ஊடகங்களில் இந்த படம் என்னமோ பெண்ணியத்தை போட்டுற மாதிரி திணிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் நான் முன்னாடிலேருந்தே சொல்லியிருக்கேன், ஊடகங்கள் தான் இந்த சமுதாயத்தோட சீர்கேடுக்கு முதல் காரணம். அதுக்கான உதாரணம் தான் இந்த படம். முதல்ல ஒரு பெண் தன் கணவர் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கும்போதும் அதை தட்டி கேட்க முடியாமல் தைரியம் இல்லாமல் அத்தனை வருஷம் கூட வாழ்கிறாங்க. அவங்களோட தியாகத்தை நம்ம போட்டுறோம். இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இல்லைங்க. இதே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 2 ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு 2 கணவர்கள் இருந்து அவங்க அண்ணன் தம்பின்னு 30 வருஷம் வாழ்ந்தா இதை இந்த சமூகம் ஏற்றுக்குமா? ஸோ ஆக மொத்தத்தில் இது கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்து. அதோடு அடுத்தது, ஒரு 21 வயது பெண் ஒரு 42 வயது ஆணை துரத்தி காதலிக்கிறதாகவும் கடைசியில் அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி. அத்தனைக்கும் சூர்யாவோட வயசு ஆக்சுவலாக 51. அதையும் ஊடகங்கள் அவர் நடுத்தர வயசில் நடிச்சிட்டாரு. அவரோட ஆக்சுவல் வயசு 51ங்க. இதே இதில் தான் கோவை சார்லாம் 13 வயசில் பாட்டிமாவும் நடித்த மூவி இண்டஸ்ட்ரி இது. ஆனால் சூர்யா 51 வயசில் 42 வயசில் நடிக்கிறத இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறாங்க. இதையே திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு 51 வயது பெண் 42 வயது பெண்ணாக நடித்து ஒரு 21 வயது ஆண் அவங்கள துரத்தி காதலிக்கும் போது கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. இதை இந்த சமூகம் ஏற்றுக்குமா? அதே மாதிரி சில டயலாக்ஸ், இந்த மாதிரி காதல் ஒருத்தருக்கு திருமணம் ஆகிடுச்சா திருமணம் ஆகலையான்லாம் பார்த்து வராதுன்னா அது பேர் காதல் இல்லைங்க, அது பேர் காமம். நம்ம குழப்பிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம் சூர்யா சொல்கிறாரு, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உன்னை தான் ஆதரிப்பேன். இதுதாங்க சமுதாய சீர்கேடுக்கு நம்பர் 1 காரணம். தப்பு பண்ணியிருந்தால் தப்புன்னு சொல்கிறது தாங்க ஒரு நிஜ உறவு. நீ என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிட்டு வா, நீ கொலை பண்ணிட்டு வா, கற்பழிச்சிட்டு வா, நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன்றது ஒரு நல்ல உறவே கிடையாதுங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் இருக்கிற கருத்துங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் -100ன்னு மார்க்கு கொடுக்கலாம். அதை தாண்டி ஓகே, நிறைய ஊர் சுற்றி காட்டியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, அதிலெல்லாம் ஒன்றும் குறையே இல்லை. ஆனால் இந்த கருத்துக்களால் மக்கள் மூல செலவை அடைஞ்சு இது சமூக சீர்கேடுக்கு பெரிய ஒரு துணையாகுது. தேங்க்யூ.